குட் மார்னிங். அதிகம் ஜோன்பாடு எழுதுகிற சம்பந்தமாக கொஞ்சம் தந்திருந்தேன். அதில் இந்த HNO3 வந்து ஒக்சியேட்டியா தொழிற்படும் போது அது NO2 தாழ்த்தப்படும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது ஒரு பங்கீட்டு வலு சேர்வையாக இருக்கிறதால இதை நாங்கள் அயனாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அயனாக்கம் செய்து எழுதலாம். இதுல செறிந்த HNO3 செறிந்த HNO3 எங்கெல்லாம் ஒக்சியேட்டியா தொழிற்படுதோ அங்கெல்லாம் அநேகமாக NO2 வாயு தான் விடுவிக்கப்படும். நீங்கள் அரியோன் ஜோன்பாடு எழுதி சமப்படுத்தணும் என்று சொன்னான். 4 ரூல் அதை நீங்க மறக்க கூடாது. ஒவ்வொரு காலம் செய்யும் போது இதை மனதில சொல்லித்தான் செய்யணும். சில நேரத்துல பிரச்சனை வரும். முதலாவது ரூல் சொல்லுது ஒட்சியேட்டன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய சொல்லி. இதுல நைதர்சன் உண்டு, இதுல நைதர்சன் உண்டு. நைதர்சன் தான் நீங்க ஒட்சியேட்டன் மாறும். ஆகவே அது சமன் செய்யப்பட்டிருக்கு. 2வது ரூல் சொல்லுது ஒட்சிஜனை சமன் செய்யறதுக்கு நீரை பயன்படுத்தி சொல்லு. இங்க 3 ஒட்சனும் இங்க 2 ஒட்சனும் இருக்கு. ஆகவே விளைவின் பக்கம் ஒரு நீரை போட்டால் ஒட்சன் தேவைப்பட்டது. ஒட்சனை சமன் செய்யறதுக்கு நீரை பயன்படுத்தும். 3வதாக நாங்கள் சொல்றோம் வந்து ஐதரசனை தேவைப்படுத்துறது. இங்க ஒரு ஐதரசன் ஏற்கனவே இருக்கு, இங்க 2 ஐதரசன் இருக்கு. 3 ஐதரசனை சமப்படுத்துறது இதுல ஒரு H+ போட்டால் போதுமானது. இறுதியாக நாங்கள் ஏற்றத்தை சமன் செய்யணும். ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரம் போடணும். அந்த இலத்திரண்டு எண்ணிக்கை காண்பதற்கு 2 பக்கமும் இருக்கிற ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்க சக 1, இங்க 0. வித்தியாசம் 1. ஒரு இலத்திரன் எந்த பக்கம் சேர்த்தால் இலத்திரன் ஏற்றம் நடுநிலையாகப்படும் என்று யோசிக்கும். நேரேற்றம் இருக்கிற பக்கத்திற்கு இலத்திரனை சேர்த்தீங்கன்னு சொன்னால் நடுநிலையாகப்படும். எந்த பக்கம் நேரேற்றத்தின் அளவு உயர்வா இருக்கும் அந்த பக்கத்துல இலத்திரனை சேர்ப்பதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்னா ஏற்றத்தை நடுநிலையாக்கலாம். அப்ப சேர்க்க வேண்டிய இலத்திரங்கள எண்ணிக்கை 2 பக்கமும் உள்ள ஏற்றங்கள்ட்ட வித்தியாசமாக இருக்கும். எந்த பக்கம் இலத்திரனை சேர்க்க வேணும் என்று தீர்மானிக்கும் போது நேரேற்றம் எந்த பக்கம் உயர்வா இருக்கோ அந்த பக்கம் இலத்திரனை சேர்த்தீங்கன்னா சரி. ஆகவே உங்களுக்கு இதுக்குரிய அறிவுபாடு இப்படி வரும். ஒருவேளை இதை நீங்கள் NO3- என்று எடுத்திருந்தால் அது ஒன்றும் பிழைக்காது. NO2 வருது என்று சொல்லுவோம். இங்கேயும் ஒட்சியேட்டன் மாறுபடுற மூலகம் நைதர்சன் தான் சமப்பட்டிருக்கு. இங்க 3 ஒட்சிஜன், இங்க 2 ஒட்சிஜன். அப்ப ஒரு நீர் போடுவோம். இங்க 2 ஐதரசன், இங்க ஐதரசன் இல்லை. அப்ப 2 H+ போடுவோம். இதுல ஒரு மைனஸ் இருக்கு, இதுல 2 பிளஸ் இருக்கு. அப்ப ஒரு பிளஸ் மிச்சம். அங்க 0, இங்க ஒரு பிளஸ். வித்தியாசம் 1. நேரேற்றம் இங்க 1, அங்க 0. அப்ப இதை விட இது பெருசாங்க. அந்த பக்கம் இலத்திரனை போட இதுல ஒரு H+ எடுத்து இது கொடுத்து விட்டீங்கன்னா இது வரும். HNO3 என்று ஒரு H+ மிச்சமாக இருக்கு. அப்ப இந்த H+ பதிலாக தேவையான இன்னொரு HNO3 நீங்க பயன்படுத்தலாம். இப்ப இப்படித்தான் இந்த அரியோன் ஜோன்பாடு எழுதுறது. அப்ப நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். இதுல நான் உங்களுக்கு சொன்னா இந்த HNO3 செறிவு மாறுபட இது தாழ்த்தப்படுற வீதமும் மாறும். இப்ப 50% HNO3 என்று சொன்னால் 50% HNO3 வந்து NO-வாகத்தான் தாழ்த்தப்படும். HNO3 பெர்சன்டேஜ் வந்து மாற அது தாழ்த்தப்படுற அளவு மாறுதுன்னு சொல்லி அது NO-வாக மாறலாம், NO2-வாக மாறலாம். ஏன் NO2 கூட மாறுதாக்கங்கள் என்ன இருந்தாலும் இதுன்ற ஒட்சியேட்டன் மாறுபடுறது நைதர்சன். அப்ப நைதர்சன் சமப்படுத்தப்பட்டிருக்கு. 2வது ரூல்ஸ் ஒட்சனை சமப்படுத்துறது நீரை போடணும். இங்க 3 ஒட்சன், இங்க 1 ஒட்சன். அப்ப 2 நீர் போடும். அங்க 4 ஐதரசன், இதுல ஒரு ஐதரசன். அப்ப இதுல 3 H+ போட்டால் போதும். அது நடுநிலை. இந்த பக்கம் 3+ இருக்கு. அப்ப வித்தியாசம் 3. அப்ப 3 இலத்திரன். இங்க நடுநிலை, இங்க 3+. அப்ப இதை விட இதுக்கு ஏற்றம் கூட. ஏற்றம் கூடின பக்கத்துல இலத்திரனை சேர்க்கணும்னு சொல்றோம். அப்ப அந்த 3 இலத்திரனை தாக்கின் பக்கம் சேர்த்தால் போதுமாக இருக்கு. இதுதான் இதற்குரிய அரியோன் ஜோன்பாடு. நீங்கள் இதை NO3- என்ற இடத்துல 4 H+ என்று போடுங்கள். இலத்திரன் மாறாது. அடுத்த நான் சொன்னால் இந்த HNO3 வந்து N2O-ஆகவும் தாழ்த்தப்படலாம் என்று சொல்லி. N2O-ஆகவும் தாழ்த்தப்படலாம். முதலாவது ரூல் ஒட்சியேட்டன் மாறுபடுற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யணும்.
இங்க ஒரு நைதரசன், இங்க ரெண்டு நைதரசன். ஆகவே 2 HNO3 போடும். சரியா? இதை செய்யாமல் அடுத்த ரோட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். இங்க 6 ஓட்சன் வரும், இங்க 1 ஓட்சன் வரும். இதை நீங்க சமப்படுத்தீங்கன்னா இங்க 3 ஓட்சன், அங்க 1 ஓட்சன் போடுவீங்க. அப்ப சமப்படுத்தி ஆகும். ஒட்சியேட்டான் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வரும். ஒட்சனை சமப்படுத்துற நீர் போடும். இங்க 6 ஓட்சன், அங்க 1 ஓட்சன். அப்ப 5 நீர் போடும். அடுத்தா என்ன சொல்றோம்? ஏற்றத்தை சமன் செய்ய H+ பயன்படுத்தி சொல்றோம். சாரி, ஐதரசனை சமப்படுத்த H+ பயன்படுத்தி. இங்க 2 ஐதரசன், அங்க 10 ஐதரசன். 8 H+ பயன்படுத்தும். 8 H+. ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை பயன்படுத்தும். இங்க நடுநிலை, இங்க 8+. இலத்திரன் எண்ணிக்கை 8. ஏற்றம் கூடின பக்கம் இது. அப்ப இந்த பக்கம் 8 இலத்திரனை சேர்க்கும். இதுல 8+ மட்டும் மைனஸ் நடுநிலையாக்கப்படும். இதுவும் நடுநிலையாக இருக்கு. சரி, இது இப்படிதான் இந்த அறிவன் சமன்பாடு சமப்படுத்துறது. நீங்கள் சமப்படுத்தி இருக்க போதும். அதே போல அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னால் செறிந்த H2SO, concentrated H2SO. செறிந்த H2SO4 நாங்கள் ஒட்சியேட்டியா தொழிற்பட செய்யும் போது இதுல உள்ள H2SO4 இருக்கிற கந்தகம் SO2 தாழ்த்தப்படும். இது உங்களுக்கு நீ தெரியும், உங்களுடைய அனுபவத்துக்குள்ள இது வரும். இதுவரைக்கும் இது உங்களுக்கு தெரியாது. SO2 தாழ்த்தப்படும். செறிந்த H2SO4 SO2 வரும். முதலாவது ரூல், ஒட்சியேட்டான் மாறுபடுற மூலகம் கந்தகம். அப்ப அது ஏற்கனவே சமன் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது ரூல்ஸ், இங்க 4 ஒட்சன், இங்க 2 ஒட்சன். அப்ப ஒட்சனை சமன் செய்யறதுக்கு 2 நீரை பயன்படுத்தவும். மூன்றாவது ரூல்ஸ், ஐதரசனை சமப்படுத்த H+ போடுறோம். இங்க 2 ஐதரசனுக்கு, இங்க 4 ஐதரசனுக்கு. அப்ப இதுல 2 H+ போடுவோம். நாலாவது ரூல்ஸ், ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரம் போடுவோம். ஏற்றம் இலத்திரன் எண்ணிக்கை காண்பது 2க்கும் இடையிலான ஏற்றங்களுக்கு வித்தியாசம். இங்க 2+, அங்க 0. வித்தியாசம் 2. எந்த பக்கம் சேர்க்கணும்னா ஏற்றம் எங்க நேரேற்றம் எங்க கூட இருக்கும் அங்க சேர்க்கணும். அப்ப இந்த பக்கத்துல சேர்த்தோம்னால் நடுநிலை. இதுதான் உங்களுடைய அறிவன் சமன்பாடு. இது சரியென்றா நீங்கள் தெரிய போட்டுக்கொள்ளும். சரி, அடுத்த அலசங்களை பற்றி சொல்லியிருந்தா, அலசங்கள்ல சுயாதீன நிலையிலிருந்து -1க்கு தாழ்த்தப்படக்கூடியதுன்னு சொல்லி. அப்ப Cl2, F2, Br2, I2 எல்லாம் தாழ்த்தப்படும் போது -1 ஒட்சிய நிலைக்கு வரும். பொதுவாக நீங்கள் X2 எடுத்துக்கொண்டால் X-, இது F2 இருக்கலாம், Cl2 இருக்கலாம், Br2 இருக்கலாம், I2 இருக்கலாம். ஒட்சியேட்டான் மாறுபடுற மூலம் X. அப்ப சமப்படுத்துறது இதுல 2 போடும். இதுல ஒட்சிசன் இல்லை, அப்ப நீர் போட தேவையில்லை. ஐதரசன் இல்லை, H+ போட தேவையில்லை. ஏற்றத்தை சமப்படுத்தணும். இங்க 0, இங்க 2-. வித்தியாசம் 2. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை 2. எந்த பக்கம் சேர்க்கணும்? நேரேற்றம் கூடின பக்கம் இலத்திரனை சேர்க்கணும். இது மைனஸ், இது பிளஸ், 0. இந்த பக்கம் 2 இலத்திரனை சேர்க்கணும். அப்ப இப்ப உங்களுக்கு இங்க 2 இலத்திரன் இருக்கால 2-, அங்க 2 X- இருக்கால 2-. சரிதானே? அடுத்தது சில உயர் ஒட்சியேற்ற நிலை உலோக அயன்கள் சொல்லியிருந்தோம். உயர் ஒட்சியேற்ற நிலை உலோக அயன்கள். அப்ப அவையும் ஒட்சியேட்டியாக தொழிற்படும். தாங்கள் தாழ்த்தப்படுவது. உதாரணத்துக்கு Fe3+, Cgu2+, Sn4+, Eb4+, அப்படி காய்ச்சலாம். Hg2+. இதுகளெல்லாம் இலகுவாக தாழ்த்தப்படக்கூடிய அயன்கள். Fe3+, Fe2+ ஆக தாழ்த்தப்படும். Cg+, Cg+ ஆக தாழ்த்தப்படும். Cu2+. Sn4+, Sn2+ ஆக தாழ்த்தப்படும். Pb4+, Pb2+ ஆக தாழ்த்தப்படும். Hg2+, Hg2+ ஆக தாழ்த்தப்படும்.
உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டிடங்கள் தாழ் ஒட்சியேற்ற கட்டிடங்களாக தாழ்த்தப்படும். இதுல உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டிடங்கள் உறுதியானது. உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டிடங்கள் உறுதியானது. எக்ஸெப்ஷன் PB2+ உறுதி, PB4+ ஆகும். மற்றதில் எல்லாத்திலையும் உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டிடங்கள்லாம் உறுதியானது. Fe2+ விட 3+ உறுதி, Cu+ விட Cu2+ உறுதி, Sn2+ விட Sn4+ உறுதி, Hg2+ விட Hg2+ உறுதி, Hg2+ விட Hg2+ உறுதி. இதுல மட்டும் PB2+ தான் உறுதி. ஞாபகத்தில் வச்சு. அப்ப விதி அப்ளை பண்ணணும். மாறுபடுற மூலம் இரும்பு சமப்படுத்தப்பட்டு இருக்கு. ஒட்சன் இல்ல, அப்ப நீர் போட தேவையில்லை. ஐதரசன் இல்ல, H+ போட தேவையில்லை. ஏற்றத்தை சமன் செய்யணும். ஏற்றத்தை சமன் செய்யற இலத்திரனை பார்க்கணும். தேவையான இலத்திரன் எண்ணிக்கை என்பது 2 ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம். இங்க 3, அங்க 2, வித்தியாசம் 1. அப்ப எந்த பக்கம் சேர்க்கிறேன்னு சொன்னால் ஏற்றம் எங்க நேரேற்றம் கூடவா இருக்கு, அந்த பக்கம் சேர்த்துக் கொள்ளுங்க. அது குழப்பா. இங்க 3+, இங்க 2+, நேரேற்றம் கூட இந்த பக்கம். அப்ப அங்க ஒரு இலத்திரன் சேர்த்தாச்சு. இப்ப ஒரு -3+, 2+ வரும், அங்க 2+. சரிதான். இதுவும் அப்படித்தான். இங்க பிளஸ், இங்க 2+, வித்தியாசம் 1. நேரேற்றம் கூடின பக்கம் அந்த 1 சேர்த்தாச்சு. இங்க 2+, இங்க 4+, வித்தியாசம் 2. எந்த பக்கம் சேர்க்கிறது, நேரேற்றம் எங்க கூட இருக்கும் அந்த பக்கம் சேர்க்கும். இதுவும் சேம் தான். ஒட்சியேற்றம் மாறுபடுற மூலம் ரசம். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 2 போடுவோம் முதல். இங்க இருக்கிற ஏற்றம் 1ல Hg2+, 2+, 2ல 4+, இங்க 2க்கு 2+. அப்ப வித்தியாசம் 2. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை 2. இந்த பக்கம் சரி. இந்த மாதிரி அறிவோன் சமன்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அவ்வளவு நான் போன வகுப்பு தந்து விட்டுருந்தேன். அடுத்த இலக்கத்தை போட்டு எழுதி கொள்ளுங்க. H2O2, ஐதரசன் பெராக்சைடு. H2O2. இது இருக்க பாருங்க. இதுல ஒரு ரசம் 2 ஏற்றத்தை கொண்டிருக்கு. இதுல 2 ரசம் சேர்ந்து 2 ஏற்றத்தை கொண்டிருக்கு. முதலாவது ரூல்ஸ் என்ன, ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனம் கண்டு சமன் செய்யும். இங்க ஒரு ரசம் இருக்கு, இங்க 2 ரசம் இருக்கு. Hg2 எல்லாம் இது ஏற்றம், இது எண்ணிக்கை. ஆகவே இதுல 2 வரும். ஒரு ரசத்துல 2+ இருக்கு. அப்ப 2லயும் 4+ இருக்கு. இங்க 2+ இருக்கு. வித்தியாசம் எது, இங்க 4+, அங்க 2+, வித்தியாசம் 2. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை 2. இந்த 2 இலத்திரனை எந்த பக்கம் போடுறது, இடது பக்கம் போடுறதா வலது பக்கம் போடுறதா, அதுக்கு நீங்க யோசிக்கலாம். எங்க நேரேற்றம் கூட இருக்கு, இங்க 4+ இருக்கு, இங்க 2+ இருக்கு. அப்ப நேரேற்றம் கூடின பக்கத்துல இலத்திரனை போட்டால் சரி. நேரேற்றம் எந்த பக்கம் கூட இருக்கும் அந்த பக்கம் நீங்க இலத்திரனை போட்டீங்கன்னா சரி. அப்ப 2 Hg2+, 2 இலத்திரன் ஏற்று ஒரு Hg2 2+ ஆக மாறும். அடுத்தது ஐதரசன் பெராக்சைடு. இந்த ஐதரசன் பெராக்சைடு வந்து ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படக்கூடியது, தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடியது. இதுல நான் ஒட்சியேற்றியா தொழிற்படுற சந்தர்ப்பத்தை பற்றி கதைக்க போறேன். எழுதிக் கொள்ளுங்க. H2O2, ஐதரசன் பெராக்சைடு. ஐதரசன் பெராக்சைடு எழுதிக் கொள்ளுங்க.
H2O2 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது H2O2 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது தான் H2O ஆக தாழ்த்தப்படும். H2O ஆக தாழ்த்தப்படும். H2O2 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது தான் H2O ஆக தாழ்த்தப்படும். சரியா? தான் H2 ஆக தாழ்த்தப்படும். இதற்கு அறிய சமன்பாடு எப்படி வரும்? இங்க யார் ஒட்சியேட்டன் மாறுபடுது? ஒட்சிதல். இது -1 ஒட்சியேட்ட நிலையில இருக்குது, -2 ஒட்சியேட்ட நிலையில இருக்கு. அப்ப ஒட்சியேட்டன் மாறுபடுற மூலகம் இங்க 2 இங்க 1. அப்ப 2 நீ போடும். நீங்க ஒட்சிதல் இப்ப சமப்பட்டுட்டு அப்ப இதுக்கு மேலதிகமா நீங்க நீர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ரூல்ஸ் ஐதரசனை சமப்படுத்த H+ போறோம். இங்க 2 ஐதரசன், இங்க 4 ஐதரசன். அப்ப இதுல 2 H+ பாருங்க. நாலாவது ரூல்ஸ் ஏற்றது சமன்ஜ இலக்கணம். இது நடுநிலை மூலக்கூறு. இங்க 2 பிளஸ் இருக்கு. வித்தியாசம் 2. எந்த பக்கம் சேர்க்கணும்? இது 0, இது 2 பிளஸ். அப்ப நேரேற்றம் கூடின பக்கம் இலக்கணம் சேர்க்க. இதுதான் H2O2 ஒட்சியேட்டியாக தொழிற்படுவதற்குரிய அறிய ஒன்று. அடுத்தது இருக்குது SO2. இதுவும் ஒட்சியேட்டியாக தொழிற்படும், தாழ்த்தியாக தொழிற்படும். ஒட்சியேட்டியாக தொழிற்படும் சந்தர்ப்பத்தை பற்றி SO2. SO2 SO2 வெளிக்கொடுப்போம். SO2 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது SO2 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது SO2 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது பூச்சிய ஒட்சியேற்ற நிலை கந்தகமாக தாழ்த்தப்படும். பூச்சிய ஒட்சியேற்ற நிலை கந்தகமாக தாழ்த்தப்படும். பூச்சிய ஒட்சியேற்ற நிலை கந்தகமாக தாழ்த்தப்படும். SO2 வந்து சல்பரா வரும். ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகம் சல்பர் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஒட்சனை சமப்படுத்துறதுக்கு நீரை பயன்படுத்தும். இங்க 2 ஒட்சனை 2 நீர் போட்டு ஐதரசனை சமப்படுத்த H+ பயன்படுத்தும். ஏற்றம் இங்க நடுநிலை, இங்க 4+. அப்ப 4 ஏற்றம். 4 இலத்திரனை சேர்க்கிறோம். சரி, அடுத்தவர் KiO3. முக்கியமான ஒரு ஆள். பொதுவாக I- ஒட்சியேற்றுவதற்காக பயன்படுத்துவோம். KiO3 வெளிக்கொள்ளுவோம். KiO3
KiO3 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது KiO3 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது KiO3 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது பொதுவாக எப்போதும் சொல்லிடாது பொதுவாக I2 ஆக தாழ்த்தப்படும். பொதுவாக I2 ஆக தாழ்த்தப்படும். பொதுவாக I2 ஆக தாழ்த்தப்படும். பொதுவாக I2 ஆக தாழ்த்தப்படும். முதல் KiO3க்கு அயனாக்கம் எழுதுவீங்கள். இந்த அயன் சேர்வு என்பதால K பிளஸ் IO3 மைனஸ். இந்த IO3 மைனஸ் வந்து I2 ஆக தாழ்த்தப்படும். ஒன்பாட்டு எழுதி கொள்ளுவோம். IO3 மைனஸ் வந்து I2 ஆக ஒட்சியேற்றப்படும், தாழ்த்தப்படுது. ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகத்தை இனங்காணுங்க. அதான் முதல் சமன் செய்யுங்க. முதலாவது ரூல்ஸ் ஒட்சியேற்ற மாறுபடுகின்ற மூலகம் ஐடி. இங்க ஒன்று இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு. ஆகவே இதுல ரெண்டை போட்டு அதை செய்யும். ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யும். இரண்டாவது ரூல்ஸ் ஒட்சிதனை சமன் செய்ய நீரை பயன்படுத்துறது. இதுல 6 ஒட்சிதன் இருக்கு. இதுல 6 நீர் பயன்படுத்தவும். அடுத்தது ஐதரசனை சமப்படுத்த H+ பயன்படுத்தும். இங்க 12 ஐதரசன் இருக்கு. ஆகவே 12 H+. ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை பயன்படுத்தும். இலத்திரன் எண்ணிக்கை காண்றதுக்கு தாக்கில உள்ள ஒட்டுமொத்த ஏற்றத்துக்கும் விளைவில் உள்ள ஒட்டுமொத்த ஏற்றத்துக்கும் இடையில வித்தியாசம். விளைவில் I2 நடுநிலை, நீர் நடுநிலை. அங்க ஏற்றம் இல்லை. விளைவு வந்து இந்த ஏற்றம் 0. இதுல ஒரு ஐதரசல்ல ஒரு பிளஸ், 12 ஐதரசல்ல 12+. இதுல ஒரு IO3 மைனஸ்ல ஒரு மைனஸ், 12ல 2 மைனஸ். அப்ப தாக்கி இந்த பக்கத்துல இருக்க மொத்த ஏற்றம் வந்து 10. எத்தனை இலத்திரம் சேர்க்கணும்? 10 இலத்திரம். எங்க சேர்க்கணும்? நடுநிலையோட நீரேற்றம் இருக்கிறதுல சேர்க்கணும். நீரேற்றத்தின் அளவு உயர்வாக உள்ள பக்கம் இலத்திரனை சேர்க்கணும். ஞாபகத்துல வச்சு எந்த பக்கம் நீரேற்றம் உயர்வாக இருக்கோ அந்த பக்கம் இலத்திரனை சேர்க்கணும். எத்தனை இலத்திரன் என்பதை 2 ஏற்றங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசத்துல இருந்து காண்பது. சரி, இயன்ற வரைக்கும் நாங்கள் பாவிக்கிற ஒட்சியேற்றும் கருவிகளை தந்திருக்கிறேன். இது மட்டும் ஒட்சியேற்றும் கருவி அண்டு இல்லை. இனி இதுக்கு மேல நீங்களுடைய அனுபவத்துக்கு வரும்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். ரசாயன தாக்கத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்துல நடக்கும் என்று சொல்லியிருக்கேன். ஒரு பாதி ஒட்சியேற்றப்படைக்க இன்னொரு பாதி கட்டாயம் தாழ்த்தப்படும். இப்ப நாங்கள் இப்ப அரையன் சமன்பாடு எழுதினால அரையன் சமன்பாடு எழுதியிருக்கோம். அப்படி ஒட்சியேற்றிக்குரிய அரையன் எழுதியிருக்கோம். இனி தாழ்த்திய பற்றி பார்க்கணும். இதே மாதிரி கொஞ்சம் தாழ்த்தும் கருவிகளை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி விடுறேன். அலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க.
தாழ்த்தும் கருவிகளுக்கான அரை அயன் சமன்பாடு. தாழ்த்தும் கருவிகளுக்கான அரை அயன் சமன்பாடு. தாழ்த்தும் கருவிகளுக்கான அரை அயன் சமன்பாடு. உங்களுக்கு ஒட்சியேட்டிகள் என்று சொல்லும் போது இதுவரைக்கும் பார்த்த சகல தாக்கங்களையும் ஒட்சியேட்டிங் கருவிகளை பற்றி கதைச்சிருக்கு. அப்ப அதுகள் வந்து தாழ்த்தப்பட்டது. உயர் ஒட்சியேட்ட நிலையிலிருந்து தாழ் ஒட்சியேட் நிலை வருது. இதுல ஐடின் ஒட்சியேட்டன் +5, இதுல 0 தாழ்த்தப்படுது. இப்ப நாங்கள் பார்க்க போறது தாழ்த்தும் கருவிகளுக்கான அறிவு. அப்ப தாழ்த்தும் கருவி என்றால் தான் என்ன செய்யப்படும்? ஒட்சியேற்றப்படும். தான் ஒட்சியேற்றப்படுற கூறு தாழ்ச்சி. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தராசுல வச்சு சொல்லுவேன். முதலாவதாக நாங்கள் C2O4 என்று சொல்லப்படுகின்ற ஒரு அயனை கருது. Na2C2O4 என்று சொல்லப்படுகின்ற சேர்வையில இருக்கிற C2O4 இது ஒட்சியேற்றப்படக்கூடியது. ஆகவே தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். இந்த C2O4 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படைக்க தான் ஒட்சியேற்றப்படும். என்னவாக ஒட்சியேற்றப்படும் என்று சொன்னால் CO2 ஒட்சியேற்றப்படும். அமில ஊடகத்துல இது CO2 ஒட்சியேற்றப்படும். கார ஊடகம் என்று சொன்னால் நாங்கள் CO3 என்றுதான் எழுதி கொள்ளுவோம். ஒட்சியேற்றப்படுற எல்லாம் ஒன்றுதான். இது அப்படி அமில ஊடகத்துல இது CO2 ஒட்சியேற்றம். சரி, அப்ப முதலாவது வந்து Na2C2O4 நோட் பண்ணிக்கணும். இதுல நான் மினக்கட விரும்பல. விஷயம் ஃபுல்லா முதலே சமப்படுத்தி இருக்கோம். அப்ப நீ யார் என்ன ஸ்டேஜுக்கு போகும்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். C2O4 எழுதி கொள்ளுங்க. CO2 ஒட்சியேற்றப்படும். C2O4 CO2 ஒட்சியேற்றப்படும். C2O4 CO2 ஒட்சியேற்றப்படும். தாக்கத்தை போடுங்க. ரூல்ஸை பயன்படுத்தி சமப்படுத்தும். இரண்டாவது SO2 ஒட்சியேற்றியாக தொழிற்படும், தாழ்த்தியாக தொழிற்படும். இரண்டாவது SO2 நான் சொல்றதை நோட் பண்ணிட்டு நேரம் கிடைக்க சமப்படுத்துவோம். நான் இப்ப சமப்படுத்தல. SO2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படைக்க ஒட்சியேற்றப்படும். அப்போ ஒட்சியேற்றப்படைக்க SO4 ஒட்சியேற்றப்படும். SO2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது SO2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது SO4 ஆக ஒட்சியேற்றப்படும். SO4 ஆக ஒட்சியேற்றப்படும். மூன்றாவது
H2O2 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் தாழ்த்தியாக தொழிற்படும் சொன்னார். தாழ்த்தும் கருவியாக தொழிற்படை ஒட்சியேற்றப்படும். H2O2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது H2O2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது O2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். இதுல -1 ஒட்சியேற்றம், இதுல 0 ஒட்சியேற்றம். O2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். அடுத்தது H2S. இதுல -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு கந்தகம். பொதுவாக 0 ஒட்சியேற்ற நிலைக்கு வருது. நாலாவது H2S. H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது பூச்சிய ஒட்சியேற்ற நிலை கந்தகமாக ஒட்சியேற்றப்படும். பூச்சிய ஒட்சியேற்ற நிலை கந்தகமாக ஒட்சியேற்றமடையும். பூச்சிய ஒட்சியேற்ற நிலை கந்தகமாக ஒட்சியேற்றமடையும். இல்லையா? இந்த நாளுக்கு வரையப்பட்ட ரூல்ஸ் அப்ளை பண்ணி எழுது. முதலாவது ரூல், ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யவன். ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யவன். இங்க 2 காவல், இங்க 1 காவல். இதை சமன் செய்யாமல் 2வது ரூல்ஸ் பிரயோசனம் இல்லை. 2வது ரூல், ஒட்சிஜனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லுது. இங்க 4 ஒட்சன், இப்ப இங்கேயும் 4 ஒட்சன். அப்ப சமப்படுத்தி இருக்கப்படுறது, அது சரி. 3வது ரூல், ஐதரசன் இருந்து ஐதரசனை சமப்படுத்த H+5. இங்க ஐதரசன் இல்லை, அப்ப அது போட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது ரூல், ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை பயன்படுத்தும். இங்க பாருங்க, 2 மைனஸ் இருக்கு, இங்க 0 இருக்கு. வித்தியாசம் எவ்வளவு? 2. எந்த பக்கம் சேர்க்கணும்னா இப்ப நீங்க யோசிக்கும். இங்க 2 மைனஸ், இங்க 0. எங்க நேரேற்றம் கூட தாக்கிலையா விளைவிலையா? ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம் இலத்திரன் எண்ணிக்கை தரும். இது எந்த பக்கம் போடணும்ன்றதை பார்க்கணும்டா, நேரேற்றம் எங்க உயர்வா இருக்கும் அந்த பக்கம் போட்டா சரியா வரும். இங்க 2 மைனஸ், இங்க 2 0. இலத்திரன் எண்ணிக்கை 2. அப்ப 2 இது 0 என்பதால் இந்த பக்கம் செய்தீங்கன்னா சரி. இப்ப இங்கேயும் 2 மைனஸ், இங்கேயும் 2 மைனஸ். இது பாருங்க, இலத்திரன் வந்து இழக்கப்படுது. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒட்சியேற்றப்படும் போது இலத்திரன் இழக்கப்படும். ஒட்சியேற்றப்படும் போது இலத்திரன் இழக்கப்படும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா தெரியும். தாழ்த்தும் கருவியா தொழிற்படைகள் விளைவில தான் இலத்திரன். அடுத்தது, ஒட்சியேற்றன் மாறுபடுற மூலகம் கந்தகம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க 4 ஒட்சிஜன், இங்க 2 ஒட்சிஜன். அப்ப இங்கதான் 2 நீர் போடும். ஐதரசனை சமப்படுத்த H+ போடணும். அப்ப இப்ப இங்க 4 H+ விளைவில போடும். இந்த பக்கம் போடுறன்றது இல்லை, தேவை இருக்கிற பக்கம் போடுறோம். இப்ப இங்க நடுநிலை
இதுல 2 மைனஸ் இதுல 4 பிளஸ், அப்ப 2 பிளஸ் விளைவாக இருக்கு. ரெண்டுக்கும் ஏற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2. இந்த 2 எங்க சேர்க்கலாம்? இது 0, இங்க 2 பிளஸ், அப்ப ஏற்றம் கூடின பக்கம் சேர்க்கலாம், நீரேற்றம் கூடின பக்கம் சேர்க்கலாம். விளைவுல தான் 2 நீர் சேரும், 2 இலத்திரன் சேரும். இதுலயும் அப்படிதான், ஒட்சியேற்றம் மாறுபடுற மூலம் ஒட்சிதான். இதுல -1 இருக்கு, இதுல 0 இருக்கு. இங்கேயும் 2 ஒட்சன், அங்கேயும் 2 ஒட்சன், அப்ப சமப்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது ரூல்ஸ் பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜனை சமப்படுத்த H பிளஸ், சாரி ஒட்சனை சமப்படுத்த நீர் போடும், அதான் ஒட்சனை சமப்பட்டுட்டு. மூன்றாவது ஹைட்ரஜனை சமப்படுத்த H பிளஸ் போடும், அப்ப இங்க 2 H பிளஸ். H2O2 நடுநிலை மூலக்கூறு. இப்ப 2 ஹைட்ரஜன் விளைவில் இருக்கு H பிளஸ், ஆகவே ஏற்றம் 2. 2 இலத்திரனை இந்த அழைச்சிக்கும். இதுல 2 மைனஸ் 2 பிளஸ், நியூட்ரலா, இது இங்கே நியூட்ரல். சரிதான். முதலாவது ரூல்ஸ், கந்தகம் சமப்பட்டிருக்கு, ஒட்சிஜன் இல்ல, நீர் போட தேவையில்லை. ஹைட்ரஜனை சமப்படுத்த H பிளஸ் பாய்க்கும், இங்க 2 H பிளஸ். வங்காள 2 H பிளஸ், இங்க நடுநிலை, வித்தியாசம் 2. விளைவின் பக்கம் 2 இலத்திரன் சேர்க்கும். சரி, நாளை பழகிக் கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தாழ்த்து கருவிகள் இருக்கு. இதுல 17ஆம் கூட்ட மூலகத்துல தாளொட்சியேற்ற நிலையில இருக்கிற Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் எல்லாம் மீண்டும் உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படக்கூடியவை. அந்த சந்தர்ப்பத்தில் அவை தாழ்த்தியா தொழிற்படும். தாளொட்சியேற்ற நிலையில இருக்கிற கட்டியன்கள் உயர் ஒட்சியேற்றலுக்கு ஒட்சியேற்றப்படக்கூடியவை. அவை தாங்கள் ஒட்சியேற்றப்படும் போது தாழ்த்தியா தொழிற்படும். அங்க சொன்னது இந்த மறுதலைகளும் சில நேரத்தில் என்ன செய்யும் வரும். அடுத்த 5வது எழுதி கொள்ளுங்க. Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ், Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ், Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் என்பன Cl2 Br2 I2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் என்பன Cl2 Br2 I2 ஆக ஒட்சியேற்றம் அடைவதன் மூலம் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் என்று முடிச்சிருக்கோம். Cl2 Br2 I2 ஆக ஒட்சியேற்றம் அடைவதன் மூலம் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். நீங்க அறியாமல் சமப்படுத்திக் கொள்ளுங்க.
அடுத்தது சில தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள். சில தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள் അതിന്റെ மறுதல். சில தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள். சில தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள். சில தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள் உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியங்களாக ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் 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 சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். முதல் சொன்னதுன்ற மறுதலை. இதுல நீங்க ஒட்சியேற்ற மாறுபடுற மூலம் இது சமப்படுத்தி இங்க 2 -5 பூஜ்ஜியம். அப்ப இங்க 2 எத்தனை சேர்த்தாச்சு இல்ல வித்தியாசம் 1. இங்க கூட ஏற்றம் இருக்கு. அப்ப இப்ப இங்க ஆலையில எத்தனை சேர்க்கும். இதுல பிளஸ் இதுல 2+. அப்ப இங்க ஆலை ஒரு இலத்திரனை சேர்க்கும். இது 2+, அங்க 4+. அப்ப வித்தியாசம் 2. அந்த 2 இலத்திரனை இங்க ஆலை சேர்க்கும். இது 2+, அங்க 4+. ஏற்றம் கூடிய பக்கம் இலத்திரன் சேர்க்கப்படும். இது 2+, இங்க 2+. ஒட்சியேற்ற மாறுபடுற மூலம் ரசம். அப்ப 4+. வித்தியாசம் 2. தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள். தாழ் ஒட்சியேற்ற நிலை உலோக கட்டியங்கள் உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியங்களாக உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியங்களாக உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியங்களாக ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். ஏழாவது N2O NO NO2 N2O NO NO2 என்பன NO3 மைனஸ் ஆக NO3 மைனஸ் ஆக NO3 மைனஸ் ஆக NO3 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் NO3 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படுவதன் மூலம்
தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். இதெல்லாம் முதல் சமப்படுத்தின மறுதலியாக இருக்கும். N2O, NO, NO2 இவ்வளவு முதல் NO3 மைனஸ்ல இருந்து வந்திருக்கு. இதுக்குரிய அறிவஞ்ச அதை பார்த்து மறுதலியா அழுதி சமப்படுத்திக் கொள்ளும். இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரும் குறிப்பிட்ட சில தாக்கங்களுக்கு தான் பயன்படும். நோட் பண்ணி கொள்ளுங்க. Na2S2O3 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 சரியா? இது கவனிங்க. இதுல இந்த கூட்டம் 1 கூட்டம் 2 கட்டியங்கள் என்ன செய்யாது, சாதாரணமாக உச்சியேற்றப்படவோ தாழ்த்தப்படவோ மாட்டுது. அது அப்ப சாதாரணமாக அயனாகவே காணப்படும். இந்த தாக்கம் ஒன்று சொன்னால் இதுக்கு அந்நியன் பகுதிதான் தாக்கம். அந்நியன் பகுதி S2O3 2-. Na2S2O3 இந்த அந்நியன் S2O3 2-. இந்த S2O3 2- என்ற அந்நியன் S4O6 2- ஆக உச்சியேற்றப்படும். சரி, SOO6 2- ஆக ஒட்சியேற்றப்படும். தான் ஒட்சியேற்றப்படுற கூட தாழ்த்தி, ஆகவே தாழ்த்தின்னு சொல்லலாம். வருதலை கொடுங்க. Na2S2O3 Na2S2O3 ஆனது Na2S2O3 ஆனது I2-ஐ I- ஆக தாழ்த்தி, I2-ஐ I- ஆக தாழ்த்தி, I2-ஐ எல்லா தாக்கத்திலையும் இல்லை, இந்த தாக்கம் ஸ்பெஷலா இருக்கும். I2-ஐ I- ஆக தாழ்த்தி Na2S4O6 S4O6 2-. Na2S4O6 ஆக ஒட்சியேற்றம் அடைகின்றது. அப்ப தாழ்த்தியா தொழிற்படும். Na2S4O6 ஆக ஒட்சியேற்றம் அடைகிறது. தான் ஒட்சியேற்றப்படுற கூறு தாழ்த்தி. இதை இலகுவாக சமப்படுத்தலாம். இதுல 2 கந்தம், இதுல 4 கந்தம். கந்தத்துல ஒட்சியேற்றம் மாறுபடுது. இதுல 2 போட்டிங் வேண்டாம். சரி, ஒட்சன் இங்க 6 அங்கே மாறும் சமப்பட்டு. இங்க ஒரு S2O3 2- 2-, 2ல 4-, இதுல 2-. அப்ப வித்தியாசம் 2. அப்ப எந்த பக்கம் இலத்திரன்னு சேர்க்கணும்? இது 4-, இது 2-. இது கூட நேரேற்றம், அதுதான் கூட நேரேற்றம். அப்ப இங்க 2 இலத்திரன்னு சேர்த்தால் போதுமா? இனி நாங்கள் உங்களுக்கு ஒட்சியேற்றிய பற்றி தெரியும், தாழ்த்திய பற்றி தெரியும். 2ஐயும் ஒன்றோடு ஒன்று தாக்கம் அடையக்கூடிய தாக்கம் அப்படி நிகழும்னு சொல்லி நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே இந்த வகுப்புகள்ல நாங்கள் கதைச்ச விடயங்கள் மிக முக்கியமானவை. அநேகமாக இனி தாக்கிகள் மட்டும்தான் தரப்படும். விளைவுகளை நீங்களே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும்.
சரி, நீங்க நோட் பண்ணிட்டு லீவ் பண்ணலாம். நான் நிறைவு செய்து அடுத்த வகுப்பு 2 சேர்த்து நாங்கள் தாக்கம் எழுத வேண்டி வரும்.